ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய வகையில் உனக்கான ஒன்று, நீ ஆசையா எதிர்பார்த்த ஒன்று இப்போது உன்கிட்டயே வந்து சேரப்போகுது. ஆம் என் செல்லமே, உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் தான் அற்புதமான இந்த வியாழன் நாளில் உனக்கான வெற்றியை உன்வசமாக திருப்புவதற்காகவே சுக்கிர திசையை உன் வாழ்க்கையில தொடங்கி வச்சுட்டேன். இனிமே நீ எதை பார்த்தியும் எதுனாக்காகவும் எதை நினைச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை. எப்போதும் மௌனமாக பொறுமையாக இரு. தேவையற்ற வார்த்தைகளை சும்மா பேசுவதை விட மௌனம்தானே சிறந்தது. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ ஒதுங்கி இருந்தாலே உன் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே உன்னை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தாலே போதுமானது. கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னுடைய அடையாளத்தை உணர்ந்து கொண்டு உன்னை பாராட்டக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற போகிறேன். இப்போதைக்கு வேணும்னா உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம உன்னை விமர்சனம் செய்கிறவங்க எல்லாம் உனக்கு எதிராக பேசலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும், எல்லாமே சரியாகும். நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் மிக சிறப்பாக நடக்க தான் போகுது. வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கறது பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ கிடையாது. காசு பணம் கையில் இல்லாத கஷ்டமான வாழ்க்கையும் பசித்த வயிறுக்கு சாப்பாடு கிடைக்காம நொந்து போன மனசோட இருக்கும்போது தான் வாழ்க்கைனா என்னங்கிற புரிதல் வரும். இப்படி எல்லா கஷ்டமும் உனக்கான புரிதல்களை உண்டாக்குறதுக்காக தான் நான் செய்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மட்டும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா என்ன? பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக கௌரவமாக நல்லா உடை உடுத்துபவர்கள் எல்லாம் மனசுக்குள்ள நஞ்சை விஷம்பாக வச்சுக்கிட்டு முகத்தில் நல்லா கொஞ்சி பேசி பாசமாக காட்டக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் அவங்க வலிக்காமல் உயிரை எடுக்கக்கூடிய யமனோட தூதுவர்கள்னு எனக்கு தானே தெரியும். நல்லா பேசுகிறவங்க நல்லவங்களும் கிடையாது, கோபமாக பேசுகிறவங்களும் உன்னை உரிமை எடுத்து திட்டுறவங்களும் கெட்டவங்களும் கிடையாது. யார் எதை சொன்னாலும், யாருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வந்தாலும் அது உன் நன்மைக்காகவா இல்லது அவர்கள் நன்மைக்காகவா சுயநலத்துக்காகவான்றத யோசிச்சு நடந்துக்கோ. எப்போவுமே அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம உன் வீட்டில் என்ன நடக்குது அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பித்தாலே உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் நீ கஷ்டத்தில் இருக்கன்னு தெரியும் போது உனக்கு ஆறுதல் சொல்கிறது போல சொல்லி உன் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னால் போய் அதையே கேலி பண்ணி சிரிக்கும் மனிதர்களாகத்தான் இருக்காங்க. யார்கிட்ட பேசுகிறாலும் யோசிச்சு பேசு. யார் உன்னை என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை காதில் வாங்கிக்காத. நல்லதோ கெட்டதோ அடுத்தவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சின்னா அது உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். அதற்கு பதிலாக குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டு உன் வேலையை பாரு. நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனசு மாறக்கூடிய மனிதர்களிடம் அதிக கவனத்தோடு தான் இருக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்போ யாரை என்ன குறை சொல்லலாம்னே காத்துக்கிட்டு இருக்குதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அப்படி உன்னை பற்றி குறை கூறக்கூடிய மனிதர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாது. அவங்க சொன்னதை நினச்சி கவலைப்படுறதுக்கு என் பிள்ளையான நீ கோலையும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அது அவர்களுடைய கருத்துன்றதுல ஆணித்தரமாக நீ இரு. அவங்க கருத்தை நீ ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா மாற்றிக்கலாமே தவிர அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உன் வாழ்க்கையில் நீ எதையும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். உனக்கு நீ எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு நீ நீயாக இருந்துவிடு என் செல்லமே. கோபத்தில் நீ பல விஷயங்களை செய்கிற. ஆனால் மறுபடியும் உனக்கு சொல்கிறேன், நீ அடிக்கடி எரிச்சல் படுவதும் கோபப்படுவதும் கத்துவதும் இந்த சாயப்பாவுக்கு பிடிக்காத விஷயம். கோபங்கிறது வெறும் கையில் சூடாக இருக்கிற நிலக்கரியை எடுப்பது போலதான். அதை கோபப்படுபவரின் மேல் வீசுவதை போல அது மிகவும் கொடூரமான செயல். எப்போதுமே நீ உனக்கே தீங்கு விளைவிப்பதற்கு தயாரான விஷயம்தான் கோபப்படுவது. கோபப்பட்டு நீயே உன் உடம்பை கெடுத்துக்கிற, உன் மனசையே அமைதி இழக்க செய்கிறாய். பொறுமையாயிரு. இப்போதானே உனக்கு சுக்கிர திசை வந்திருக்கு. இனி ஒவ்வொன்றா நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். நீ ஓடி ஓடி உதவி செஞ்ச வரைக்கும் எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுத்தாங்க. இப்போ உனக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா
எல்லாருமே உன்னை மறந்துடுவார்கள் என் செல்லமே. நான் நல்லது செஞ்சவங்க யாருமே எனக்கு நல்லது நினைக்கலையேன்னு கோபப்படாத. யாரையும் திட்டாத. யார் செஞ்ச தவறுக்கும் சாபம் கொடுக்காம, யாரையும் பழிவாங்கணும்னு நினச்சி கெடுதல் பற்றி யோசிக்காம நீ நல்லதையே செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ பழகு. ஏன்னா நீ என்ன செய்றியோ மறுபடியும் அதுதான் உனக்கு வந்து சேரும். அதனால எப்போதும் யார் ஏதாவது கெடுதலை செஞ்சாலும் நீ மனசு வருத்தப்பட்டுட்டு, சாயப்பா இதை பார்த்துக்கோங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னினா போதும். உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன். அதே நேரத்தில் பாதிப்படைந்த என் பிள்ளையான உன் மன கஷ்டத்தையும் மன காயத்தையுமே கூட போக்கி உனக்கான நல்லதை நான் செய்வேன் என் செல்லமே. தப்போ தவறோ செஞ்சிட்டீனா அதை ஒருபோதும் மறைக்காதே. ஆமா, தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே செய்ய மாட்டேன்னு அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. அதே நேரத்துல யாருக்காவது உதவி செஞ்சாலோ நல்லது செஞ்சாலோ அதை எல்லார்கிட்டையும் போய் சொல்லி சொல்லி பெருமை பேசி கொள்ளாதே. கோபம் வரும்போது அமைதியாக இரு. மகிழ்ச்சியா இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு வாக்கு கொடுக்காத. நீ துன்பத்தில் இருக்கும்போது யாரையும் திட்டாதே என் செல்லமே. அதே போல நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்போது யாருக்கும் அந்த சந்தோஷத்தை பகிராமல் ஒதுக்கி வைக்காதே. எல்லாரையும் எப்போதும் ஒரே மாதிரி பார்க்க பழகு. அடுத்தவனை ஏமாத்தியோ அல்லது அடுத்தவனை கஷ்டப்படுத்தியோ நீ சிரிக்கணும்னு நினைக்காத. ஆத்திரத்திலேயோ அவசரத்திலேயோ நீ முடிவெடுக்கவும் கூடாது, எதையும் செய்ய ஆரம்பிக்கவும் கூடாது. ஆத்திரம், அவசரம், கோபம், பொறுமை இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் ரொம்ப பொறுமையா எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய். எப்பவுமே உனக்கு நீ நல்லவனா இருந்தா போதும். ஏன்னா மற்றவன் உன்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க, தப்பானவன்னு சொல்லுவாங்க. அது அவர்களுடைய கண்ணில் தெரியும் குற்றமே தவிர அது உன்னுடைய குற்றம் கிடையாது என் செல்லமே. பார்க்குறவன் எப்படி இருக்கானோ அவனுக்கு பார்க்குற விஷயமெல்லாம் அப்படிதான் தெரியும். நல்லவங்க கண்ணுக்கு எல்லாமே நல்லதா தெரியும். கெட்டவங்க கண்ணுக்கு பார்க்கறது எல்லாமே குற்றவாளியாகவும் குற்றம் செய்பவன் போலவும் தான் தெரியும். நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அப்புறம் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய். சோதனைகளா இருக்கே, என்ன வாழ்க்கை இதுன்னு சாதனை செய்து விடாமல் இருந்து விடாதே. தோல்வி வரதான் செய்யும். ஆனா தோல்வியை நினைச்சு நினைச்சு அடுத்து பெறப்போகும் வெற்றியை இழந்து விடாதே. எல்லா விதத்திலும் ஒத்துப்போவது நட்பு கிடையாது. உனக்கும் இன்னொருத்தருக்கும் பிடிக்கல, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்த போதும் அதை ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு உங்களுடைய நட்பையும் உறவையும் சரியான முறையில் வளர்த்து கொள்வதுதான் உண்மையான உறவாக இருக்கும். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவோ மாற்றவோ முடியாது. ஆனா இனிமே வாழப்போகும் வாழ்க்கைய நீ நினைச்சினா மாற்ற முடியும். அது சரியாய் அமைவதற்கு ஏற்றாற் போல நீ கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ நினைச்சதும் ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து தருவேன்.